சேச்சுரேட்டட் ஃபேட், பியூஃபா ரிச், மியூஃபா ரிச், ஒமேகா 3 ரிச், டிஹெச்ஏ ரிச், இப்படி நிறைய டேர்ம்ஸை இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லோரும் கேள்விப்படுறோம். அப்போது இதெல்லாம் என்னது, இது எங்கே இருக்குது இப்படிங்கிற சந்தேகமும் நம்ம நிறைய பேருக்கு வந்திருக்கு இல்லையா? சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கலாம். இப்போது சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா பேட் ஃபேட்னு புரிஞ்சுக்கோங்க. அன்சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா குட் ஃபேட்னு வச்சுக்கோங்க. ஸோ பேட் ஃபேட் சாப்பிட்டா பேட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். எதுலாம் பேட் கொலஸ்ட்ரால்? உங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஹெச்டிஎல், எல்டிஎல், ட்ரைக்ளிசரைட்ஸ், டோட்டல் இப்படி வேறு வேறு கிளாஸிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா? இதில் டோட்டல் கொலஸ்ட்ராலையும் எல்டிஎலும் ட்ரைக்ளிசரைட்ஸும் எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விடுமோ அதெல்லாம் பேட் ஃபேட், பேட் கொலஸ்ட்ரால். எதெல்லாம் ஹெச்டிஎல்லை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், மற்ற கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சி விடுதோ அது குட் கொலஸ்ட்ரால், குட் ஃபேட். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட் இஸ் பேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இஸ் குட். இப்படி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துக்கலாம். இப்போது இது எல்லாமே மிதமாக இருந்ததுன்னா இந்த பேட் குட் கேட்டகரியே கிடையாது. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி பேலன்ஸ்டு. எப்போ அளவுக்கு மீறி போகிறதோ அப்போ தான் இது எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக ஆகும். சேச்சுரேட்டட் ஃபேட் நமக்கு எப்படி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போய் அதிகமாக சாப்பிடும்போது ஒரு ஆர்ட்ரிஸாக லேயர் பில்ட் பண்ணிகிட்டே வரும். நம்மளுடைய பாடியிலையும் ஃபேட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இருக்கிற ஃபேட் செல்ஸோட சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது அப்படிங்கிற கேட்டகரியில் இது வரும். இப்போது பாடியில் ஆர்ட்ரிஸ் கிளாக் ஆகும்போது என்ன ஆகும்? நமக்கு என்றைக்காவது ஸ்ட்ரெஸ்ஸு திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போது நமக்கு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரத்துக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அப்போது இந்த பேட் ஃபேட், பேட் கொலஸ்ட்ராலை கம்மியாக வச்சுக்கணும். பாடியில் பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாக வச்சுக்கணுன்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பேட் ஃபேட் கன்சம்ஷனை கம்மியாக வச்சுக்கணும். எதுலலாம் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீட் ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ், இதில் தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அனிமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பொதுவாக சேச்சுரேட்டட் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கிறது. பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் எதுலலாம் நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் வெரைட்டி, அனிமல் ப்ராடக்ட்ஸில் மீன் மட்டும் எக்ஸெப்ஷன். ஸோ மீன் வெரைட்டிஸில் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நட்ஸு, சீட்ஸு இது எல்லாமே குட் ஃபேட் கேட்டகரியில் வரும். இதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் அளவாக இருக்கும்போது குட் ஃபேட் கேட்டகரியில் வரும், அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அதுவும் பேட் ஃபேட்டாக ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபேட்டி ஆசிட்ஸ் பற்றி. இதில் இந்த ஒமேகா 3ன்னு ஒன்று இருக்கே, அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸில் ஒன் ஆஃப் தி கேட்டகரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் சாப்பிடும்போது நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உடம்புல இயற்கையாக இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கிறத இது சாப்பிடும்போது குறைக்கிறதுக்கான வாய்ப்பை இது நிறைய கொடுக்குது. அதனால தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச்சாக சாப்பிடணுங்கிறத எப்பயுமே இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுலலாம் நிறைய இருக்கும்? கட்டாயம் எல்லா நட்ஸ்லேயும் நிறைய இருக்கும். ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், நான் சொல்கிற நட்ஸ் கேட்டகரியில் பீனட்ஸ் கிடையாது. எங்கே ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம சமைக்க யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸாக பொதுவாக இருக்காது. ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதிலலாம் ஒமேகா 3 ரிச் கிடையாது, அது ஒமேகா 6 ரிச். எதில் ஆயில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்? வால்நட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், இதிலெல்லாம் ஆயில் எடுத்தோன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்போது அது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட், வால்நட், ஆல்மண்ட்ஸ் இது ஒமேகா 3 ரிச். குட்டி குட்டியாக இருக்கிற மீன்கள் ஒமேகா 3 ரிச். பெரிய மீன்களை விட சின்ன மீன்களில் தான் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் தென் அவகேடோன்ற பழம் இருக்கு இல்லையா, அதுவுமே இப்போ நிறைய கிடைக்குது, இது ஒமேகா 3 ரிச். அண்ட் தென் சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ். சன்ஃப்ளவர் சீட்ஸ்லேயே ஆயில் தான் எடுப்போம், பட் ஸ்டில் அதில் கொஞ்சம் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது நீங்கள் சீட்ஸாக சாப்பிடும்போது. அண்ட் தென் பம்கின் சீட்ஸ் ரொம்பவே எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு நாளில் ஒரு 1/4 கப் அளவு தான் மொத்தமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம், ஃபிஷ்ஷு சேர்க்காம. நான் நட்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் 1/4 கப்புக்கு மேலே எக்ஸீட் ஆகாமல் இருக்கும்போது நமக்கு தேவையான அளவு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒரு நாளில் கிடச்சிடும். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.